என்ன சொன்னா மூத்த பையன்? மூத்த பையன் தான் என்ன செஞ்சான்? போக மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டான். சின்ன பையன் என்ன சொன்னா? போறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. இதுல யாரு முக்கிய விசேஷமான ஆளு? யாரு பாக்கியவான்கள்? யாரு முந்தி தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சாங்க? போக மாட்டேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு முந்தி அடிச்சு வந்தான் பாத்தீங்களா? அவன் தேவராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கடைசிக்கு வராதவன் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. அதனாலதான் சொன்னாரு, உங்களுக்கு முன்னாடி ஆயக்காரரும் பாவிகளும் தேவனுடைய சுவிசேஷத்தை அவங்க மாட்டோம் மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியும் கடைசியில் ஏற்றுக்கொண்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன செஞ்சாங்க? தேவராஜ்யத்தை உள்ள பிரவேசிக்க முடியல. ஓகே ஆண்டவரே நாங்க வந்துடுறோம் வந்துடுறோம்னு சொல்லிட்டு வாசப்படியிலேயே நின்றுட்டாங்க. இல்லையா? அதனால கர்த்தருடைய பார்வையில ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவராஜ்யத்துக்குள்ள அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? கீழ்ப்படிதான். மாட்டேன்னு சொன்னாலும் ஆரம்பத்துல கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். அதனால கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது? ஏமாத்தக்கூடாதான். உலகத்துல நாம ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தருடைய விஷயத்துல நாம ஏமாற்றுக்காரர்களா இருக்கக்கூடாது. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? பக்கத்துல கை பிடிச்சு முந்தி அடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்துடணும். இவரோட சேர்த்து 4 பேர்த்த கூட்டிட்டு வந்துடணும்.